How do I tell you? நான் உன்னிடம் எப்படி சொல்வது? मैं तुझसे कैसे कहूँ? मैं तुझसे कैसे कहूँ? मैं நான் तुझसे உன்னிடம் कैसे எப்படி कहूँ சொல்வது. எப்பொழுது போல் நம்ம தூ நீ ஆப் நீங்கள் வேற தும் இந்த ஃபார்மேட்டில் தான் பார்க்க போகிறோம். தும் எப்போ யூஸ் பண்ணணும்? நீங்கள் யாரெல்லாம் நீன்னு கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லணுன்னா நீங்கள் தும் யூஸ் பண்ணணும். தும் நீ, அதாவது தூவோட ஒரு பொலைட் ஃபார்ம். இப்போது ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது நான் உங்களிடம் எப்படி சொல்வது? அதுக்கு மே ஆப்சே கேசே கஹூ, மே ஆப்சே கேசே கஹூ. தும் யூஸ் பண்ணி சொல்லும்போது மே தும்சே கேசே கஹூ. என்னிடம் சொல், அதுக்கு முझे பதா இல்லைனா முझे போல், முझे பதா இல்லைனா முझे போல். இப்போ போல்னா கெஹனா இது ரெண்டுமே சேம் தான். இப்போ பதா எப்போ யூஸ் ஆகும்? பதா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கும்போது, இப்போ லைக் உன்னோட அட்ரெஸ்ஸு சொல்லு, அதுக்கு தேரா அட்ரெஸ் பதா. அவனோட வேலையை பற்றி சொல்லு, உஸ்கே காம் கே பாரே में बता, उसके काम के बारे में बता. मुझे बता कि वो कहाँ गया है, मुझे बता कि वो कहाँ गया है. என்னிடம் சொல்லு அவன் எங்கே போயிருக்கான்னு. मुझे बता என்னிடம் சொல்லு, कि वो அவனுக்கு அவளுக்கு ரெண்டுக்குமே वो தான் வரும். कहाँ गया எங்கே போயிருக்கான். இதே சென்டென்ஸ் நம்ம ஒரு ஃபீமேலை பற்றி கேட்டோன்னா என்னிடம் சொல்லு அவா எங்கே போயிருக்கா, அதுக்கு मुझे बता कि वो कहाँ गई है. गया है ஒரு ஆணுக்கு வரும், गई है ஒரு பெண்ணுக்கு வரும். இப்போது ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஆணை பற்றி விசாரித்தோம்னா என்னிடம் சொல்லுங்கள் அவன் எங்கே போயிருக்கான், அதுக்கு मुझे बताइए कि वो कहाँ गया है. ஒரு பெண்ணை பற்றி கேட்டோன்னா मुझे बताइए कि वो कहाँ गई है. இப்போ तुम யூஸ் பண்ணி கேட்கும்போது मुझे बताओ कि वो कहाँ गया है. ஒரு பெண்ணை பற்றி கேட்கும்போது मुझे बताओ कि वो कहाँ गई है. मुझे बता कि वो किसके साथ गया है, मुझे बता कि वो किसके साथ गया है. என்னிடம் சொல்லு அவன் யாருடன் சென்றார் என்று. मुझे बता என்னிடம் சொல்லு, कि वो இப்போ கீ எதுக்கு வருதுன்னா நம்ம சொன்னோம்ல யாருடன் சென்றார் என்றுன்னு, அந்த என்றுக்காக கீ வரும். இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா that. இதே ஒரு பெண்ணை பற்றி நம்ம விசாரித்தோன்னா मुझे बता कि वो किसके साथ गई है. நான் அவனிடம் எப்படி சொல்கிறது எனக்கு அவன் பிடிக்கலன்னு. मैं उसे कैसे बताऊं कि वो मुझे पसंद नहीं है. मैं उसे कैसे बताऊं कि वो मुझे पसंद नहीं है. मैं நான் उसे அவனுக்கும் அவளுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே உசே தான் வரும். कैसे எப்படி, बताओ சொல்ல, कि वो அவன், मुझे எனக்கு, पसंद नहीं है பிடிக்கலை அப்படின்னு. பசந்த் ஹேனா பிடிக்கும், பசந்த் நெஹி ஹேனா பிடிக்கலை பிடிக்காது. இப்போ ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது நான் அவரிடம் எப்படி சொல்கிறது, அதுக்கு मैं उन्हें कैसे बताऊं कि वो मुझे पसंद नहीं है. அவன் எங்கே போயிருக்கான்னு என்னால் சொல்ல முடியாது. वो कहाँ गया है ये मैं नहीं बता सकता. वो कहाँ गया है ये मैं नहीं बता सकता. बता सकताना சொல்ல முடியும், नहीं बता सकताना சொல்ல முடியாது. இதே சென்டென்ஸ் ஒரு ஃபீமேல் சொன்னான்னா वो कहाँ गया है ये मैं नहीं बता सकती. नहीं बता सकती, नहीं बता सकता ஒரு ஆணுக்கு வரும், नहीं बता सकती ஒரு பெண்ணுக்கு வரும். அவன் எங்கே போயிருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த சென்டென்ஸ் ஒரு ஆண் சொன்னான்னா वो कहाँ गया है ये मैं नहीं बताऊँगा. वो कहाँ गया है ये मैं नहीं बताऊँगा. और फीमेल சொன்னான்னா वो कहाँ गया है ये मैं नहीं बताऊँगी. नहीं बताऊँगीனா சொல்ல மாட்டேன், बताऊँगीனா சொல்லுவேன். ஆணுக்கு बताऊँगा வரும், ஒரு பெண்ணுக்கு बताऊँगी வரும். இப்போது காமிக்கிறதுக்கும் பத்தானா தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் मुझे वो बता எனக்கு அதை காமி. हाँ तूने क्या लिखा है वो मुझे बता.
அதாவது நீ என்ன எழுதியிருக்கன்னு எனக்கு காமி. तेरा फोटो बता, உன்னோட ஃபோட்டோவை காமி. போகும்போது என்னிடம் சொல்லிட்டு போ. जाते वक्त मुझे बता के जाना. जाते वक्त मुझे बता के जाना. जाते वक्त போகும்போது मुझे என்னிடம் बता के जाना சொல்லிட்டு போ. இந்த சென்டென்ஸ் வந்து ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்குமே காமனான சென்டென்ஸ். दिल तो पागल है, दिल दीवाना है, दिल तो पागल है, दिल दीवाना है. दिल तो पागल है, दिल दीवाना है. दिल तो पागल है, दिल दीवाना है. இப்போ இது இங்கிலீஷில் சொல்லணும்னா தி ஹார்ட் இஸ் மேட், தி ஹார்ட் இஸ் கிரேசி. தில்னா ஹார்ட், இதயம். இதயம் வந்து பைத்தியம், இதயம் வந்து கிரேசி. தீவானா, தீவானா வந்து மேலுக்கு சொல்லுவோம், தீவானி வந்து ஃபீமேலுக்கு. தீவானா தீவானி யாரை சொல்வாங்கன்னா, யார் வந்து யார் மேலேயாச்சும் இல்லை எந்த பொருள் மேலேயாச்சும் அளவுக்கு மீறி க்ரேஸியாக இருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்காக இல்லை அதுக்காக என்னன்னாலும் செய்வாங்க, அவங்கள தான் தீவானா இல்லை தீவானின்னு சொல்லுவாங்க. தோ தோ எப்போ யூஸ் ஆகும்னா இட் டிபெண்ட்ஸ், அது வந்து எங்கே வருதுன்னு. இப்போது இது சென்டென்ஸ்க்கு முன்னாடி வருது, ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா இது வந்து இப்போ இங்கிலீஷில் சொல்லணும்னா நம்ம ஸோ வெல் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கிலீஷில் கேட்போம்லாம் ஸோ வாட், அதனால் என்ன, அதுக்கு தோ கியா, தோ கியா. ஸோ வாட் ஆர் யூ டூயிங், தோ தூ கியா கர் ரஹா ஹை, தோ தூ கியா கர் ரஹா ஹை. மேபி நம்ம தமிழ் எப்படி கேட்போம்னு நினைக்கிறேன். அப்புறம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க. ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி கேட்கும்போது தோ ஆப் கியா கர் ரஹே ஹே. तुम यूज़ பண்ணி கேட்கும்போது तो तुम क्या कर रहे हो. तुझे तो लड़की मिल गई. तुझे तो लड़की मिल गई. तुझे तो लड़की मिल गई. உனக்கு தான் பொண்ணு கிடச்சிடுச்ச. तुझे तो உனக்கு தான் लड़की பொண்ணு मिल गई கிடச்சிடுச்சு. இப்போ இங்கே வந்து தோ என்ன ரிஃபர் பண்ணுதுன்னா, உனக்கு தான் பொண்ணு கிடச்சிடுச்சு எனக்கு கிடைக்கலையே, இல்லைன்னா உனக்கு கிடச்சிட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது, இன்டைரக்டாக கண்டினியூ ஆகுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தூ தோ பாகல் ஹே. தூ தோ பாகல் ஹே, நீ தான் பைத்தியமாச்ச. தூ தோ நீ தான் பாகல் ஹே பைத்தியமாச்ச. இப்போது இங்கே என்ன ரெஃபர் ஆகுதுன்னா, நீ தான் பைத்தியமாச்ச, நீ என்னன்னாலும் செய்வ. இப்போது ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது ஆப் தோ பாகல் ஹை, ஆப் தோ பாகல் ஹை. தும் யூஸ் பண்ணி சொல்லும்போது தும் தோ பாகல் ஹோ, தும் தோ பாகல் ஹோ. तुझे तो पैसा मिल गया. तुझे तो पैसा मिल गया. உனக்கு பைசா கிடச்சிடுச்ச. तुझे तो உனக்கு தான் பைசா மில் கயா கிடச்சிடுச்சு. இப்போ இங்கே தோ என்ன ரிஃபர் ஆகுதுன்னா, உனக்கு பைசா கிடச்சிடுச்சு எனக்கு கிடைக்கலையே. ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லும்போது आपको तो पैसा मिल गया. तुम यूज़ பண்ணி சொல்லும்போது तुम्हें तो पैसा मिल गया. तू तो एक नंबर का चोर है. तू तो एक नंबर का चोर है. நீ ஒன்றா நம்பர் திருட. तू நீ एक नंबर का ஒன்றா நம்பர், चोर है திருட. இப்போது இங்கே தோ என்ன ரிஃபர் ஆகுதுன்னா, நீ ஒன்றா நம்பர் திருட, நீ என்னதனாலும் திருடுவ.